ஃபைனலி வி ரெக்வெஸ்டிங் த செகண்ட் பேஅவுட் ஃப்ரம் திஸ் அக்கவுண்ட். ஆக்சுவலி எனக்கு இந்த அக்கவுண்ட் வந்து ரொம்ப கனெக்டடான அக்கவுண்ட். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அக்கவுண்ட் ஆக்சுவலி நான் நியர்லி வந்து ஒரு 5 மந்த்ஸா ட்ரேட் பண்றேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அண்ட் பிப்ரவரி, மார்ச் வந்துருச்சு. லாஸ்ட்டா வந்து இந்த அக்கவுண்ட்ல நான் எப்ப பே அவுட் எடுத்திருந்தேன்னா, ஸ்டாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவம்பர்ல இருந்து ஒரு பே அவுட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் டிசம்பர்ல பெருசா நான் ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜனவரில ஃபுல்லாவே எனக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் ஸ்டேஜ். ஃபெப் மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் வந்து வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா என் அக்கவுண்ட்ல வந்து $300 மட்டும் தான் இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த $300 மட்டும் வச்சு $4,700 வந்து இத மேக் பண்ணியிருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஐ ஃபாலோ மை மாடல் அண்ட் த ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஸோ இது 2மே இல்லன்னா நம்ம ட்ரேடிங்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் நெறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணலாம். என்ன ப்ரோ 5 மாசம் ட்ரேட் பண்ணி 2 பே அவுட் தான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறேன்னா நானு, ஐ வாண்ட் டூ பி எ கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் அண்ட் எ டிசிப்ளின் ட்ரேடர். ஸோ இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் அது 2 விஷயம் இருந்தா மட்டும் தான் நம்ம லாங் டேர்ம்ல வந்து சர்வே ஆக முடியும். ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வில் ரெக்வெஸ்ட் த பே அவுட் கைஸ். ஓகே. ஸோ இதில வந்து $1,350 ரெக்வெஸ்ட் பண்ணலாம். பேமெண்ட் மெத்தட் ரைஸ் கன்ஃபார்ம் குடுத்துருவோம். That's it. So we requested the payout.